மே 22 தமிழ்நாட்டு மக்கள் மனசுல மறக்க முடியாத நாள். கடந்த 2018 மே 22ஆம் தேதியான இதே நாள்ல தான் தமிழ்நாட்டு வரலாற்றுல ஒரு கரும்புள்ளி பதிவானுச்சு. ஸ்டெர்லைட் துப்பாக்கிச் சூடுங்கிற யாருமே எதிர்பார்க்காத ஒரு மோசமான சம்பவம் தூத்துக்குடியில நடந்துச்சு. அரசாங்கத்தை எதிர்த்து போராட்டம் நடத்தினா தடியடி நடத்துறது கூட தலைப்பு செய்தியாகிறது. இந்த காலகட்டத்துல மோசமான துப்பாக்கிச் சூட்டு நடத்தி தமிழ்நாட்டுக்கு மேலும் ஒரு துக்க நாளை கொடுத்தாங்க அன்றைய ஆட்சியாளர்கள். அதுவும் ஒரு தனியார் நிறுவனத்துக்காக ஒரு அரசாங்கமே துப்பாக்கிச் சூடு நடத்தினது அன்றைய ஆட்சியாளர்களோட கோர முகத்தை உலகத்துக்கு காட்டுனுச்சு. ஒரு தனியார் கம்பெனிக்காக ஏன் இப்படி அரசாங்கம் ஒத்து போகுது அது முதல்ல தெரிஞ்சாகணும். ஸ்டைலைட்டுங்கிறது ஒரு தனியார் நிறுவனம். மக்கள் உரிமையை மக்கள் கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? ஆனால் அந்த போலீஸ் பசங்க எதுக்கு துப்பாக்கி சூடு சொல்றாங்க? இவங்களோட பிள்ளைங்களுக்காக தானே நாங்களும் சேர்ந்து போராடிட்டு இருக்கோம். இன்னைக்கு என்னோட அக்கா தங்கச்சி எல்லாத்தையும் ஒரு பொம்பளை பிள்ளைய சுட்டு கொண்டு இருக்காங்க. எதுக்கு உண்ணாங்க? நாளைக்கு இவனோட பையனுக்கு இந்த நிலைமை வரணும். யாரும் இது பண்ண முடியாது. ரொம்ப தப்பா போயிட்டு இருக்கு. இது ஜனநாயக நாடு, போராடுறதுக்கு உரிமை இருக்கு. அது அவங்களுக்கு போராடத்தையும் செய்வாங்க. அதை எப்படி கையாளணுமோ அப்படித்தான் கையாளணும். அதுக்காக சுட்டுக் கொள்றதோ அடிச்சு கொள்றதோ மாபெரும் தப்பு. வேதாந்த நிறுவனம் நடத்தின ஸ்டெர்லைட் ஆலையால சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுறதாவும் பொதுமக்களுக்கு சுகாதாரக்கேடு ஏற்படுறதாவும் சொல்லி தூத்துக்குடி மக்கள் சமூக போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. நாளுக்கு நாள் தீவிரமடைந்த இந்த போராட்டத்தை இந்திய நாட்டோட ஊடகங்கள் அன்றைய நாளோட தலைப்பு செய்தியா மாத்துனுச்சு. இதனால நெருக்கடிக்குள்ளான வேதாந்த நிறுவனம்ங்கிற ஒரு தனியார் நிறுவனத்துக்கு ஆதரவா ஒரு கொடூரத்தை அரங்கேற்ற துணிஞ்சிச்சு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அன்றைய அதிமுக அரசு. 99 நாள் நடந்த இந்த போராட்டம் 100வது நாள்ல துப்பாக்கிச் சூட்டோட முடிவடைஞ்சு. மே 22ஆம் தேதியான அன்னைக்கு நடந்த இந்த துப்பாக்கி சூட்டுல 18 அப்பாவி மக்கள் காவல்துறையோட குண்டுகளுக்கு இரையானாங்க. அதுலயும் 18 வயதான ஸ்லோனிங்கிற ஒரு இளம் பெண்ணோட தலையை துளைத்த துப்பாக்கி குண்டு தமிழ்நாட்டு மக்களையே ஒட்டுமொத்தமா உலுக்குனுச்சு. இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை தொலைக்காட்சியில பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டதா அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சொன்னது தமிழ்நாட்டு மேல அவருக்கு இருக்கிற அக்கறைய தமிழ் மக்களுக்கு உணர்த்துருச்சு. இந்த ரெண்டு பெட்டை மட்டும் பாக்குறதுக்காண்டி அங்கிருந்து வரலன்னு யாரு அழுதா? இவங்க கிட்ட வந்தா எல்லாத்தையும் பாத்துட்டு போனோம். எதுக்காண்டி வந்தாங்க? கண்ணு தெரியாதவங்களா 6 நாள் கழிச்சு இன்னைக்கு வந்திருக்காங்க. அது 2 பெட்டையும் தாண்டி போக மாட்டாங்க. இவங்க எல்லாம் வரலன்னு யாரு நின்னுகிட்டு இருக்கா? சும்மா தேவையில்லாம இந்த சோ கடிட்டு போறதுக்கு வராமே இருந்திருக்கலாமே. அந்த துப்பாக்கிச்சூட நடத்த உத்தரவிட்டது யாரு? அதுக்கு முறையா அனுமதி பெறப்பட்டதா? அப்படி அனுமதி கிடைச்சிருக்குன்னா அந்த அனுமதியை கொடுத்த அதிகாரி யாரு? இந்த கேள்வி எதுக்குமே இன்னைக்கு வரைக்கும் விடை கிடைக்காம இருக்கிற நிலையில தூத்துக்குடி மக்களுக்கு இப்படி ஒரு மகா துரோகத்தை கொடூரத்தை பண்ணிட்டு வரப்போற எலெக்ஷனுக்கு என்ன தைரியத்துல அதிமுகவை சேர்ந்தவங்க தூத்துக்குடி மக்கள் கிட்ட ஓட்டு கேட்டு போவாங்க? அந்த சம்பவத்தை நீங்க மறந்துட்டதுனால மக்களும் மறந்திருப்பாங்கிற அசட்டு நம்பிக்கையா என்ன? அவ்வளவு சீக்கிரம் மறக்கிறதுக்கு இது மக்கள் மனசுல ஏற்பட்ட வலி இல்ல, ஆறாத வடு. உயிர் பயம் இல்லாத அதிமுக காரவங்க மட்டும் எங்க மண்ணுல வந்து ஓட்டு கேளுங்கிறது தான் தூத்துக்குடி மக்களோட ஒற்றை வார்த்தையா இருக்கு.